ராத்திரி 11 மணிக்கு 2 பசங்க அவங்க ரூம்குள்ள தூங்கிட்டு இருந்தாய்ங்க. 2 பேத்துக்கும் தனி ரூம். காலையில எந்திச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள அவ்ளோ போலீஸ் ஆஃபீசர்ஸா இருந்தாய்ங்க. ஏன்னா, அந்த 2 பசங்க நேத்து ராத்திரி தூங்குறப்ப விடியற்காலைல 3 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க கதைக்குள்ள போலாம். The world is hanging upside down tonight. All the winds are sleeping fireflies. Just a quiet static in my room. Watching a city drift under the moon. செப்டம்பர் 3, 1981. லிண்டா அந்த டைம்ல கிச்சன்ல நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிச்சனோட அந்த மேலே கபர் திறந்து பார்க்குறீங்க, சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறீங்க, குறைவான ஐட்டம் தான் இருந்துச்சு. அவங்களும் முழிக்கிறாங்க, ஐயோ இது வச்சுக்கிட்டு நான் என்னத்தை தான் சமைக்கிறது. லிண்டா அவங்களுக்காக சமைக்கலை. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கு. மொதல் பையன் பேர் வந்து ஜெஃப், அவனுக்கு 5 வயசு. 2வது பையன் பேர் வந்து டிம், அவனுக்கு 12 வயசு. அந்த டைமில் லிண்டாக்கு அவ்வளோ காசு இல்லை. ஸோ அவங்க கிச்சனில் என்ன இருக்கோ, எவ்வளோ குறைவான ஐட்டம்லாம் இருக்கோ மேனேஜ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று, லிண்டா அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து மூவ் அவுட் பண்ணி ஃபேமிலி கிட்டே ஒரு இடத்த பார்த்து ஒரு வீடு வாங்கினாங்க. ஸோ ஏன் எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து மூவ் அவுட் பண்ணாங்கன்னா, லிண்டாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஃப்ராங்க் லிண்டாவை சும்மா ஏசும். அதுவும் கெட்ட வார்த்தையில் அப்படி தெருக்கி விடுவான். அது மட்டும் இல்லை, ஃப்ராங்க் எப்போவுமே தண்ணி அடித்தா லிண்டாவை ரொம்ப அடிப்பான். டெய்லி லிண்டாவை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் தாங்க முடியாமல் லிண்டா அவங்களோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ண வச்ச எல்லா காசையும் யூஸ் பண்ணி அவங்க ஒரு வீடு பார்த்து வாங்கினாங்க. டிவோர்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு லிண்டா இன்னொருத்தவங்க கூட டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. புது பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து பிராண்டன் ஃபவுலர். லிண்டாக்கு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது ஃப்ராங்க்குக்கோ தெரிஞ்சிருச்சு. அவனும் போஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க. எப்படி லிண்டாக்கு அவ்வளோ சீக்கிரமாக பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ராங்க் என்ன பண்ணுவான், லிண்டா இருக்க வந்து லெட்டர் எழுத, அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா, இருடி மாட்டாமல் போயிடுவ, என் கையில் கிடச்சா ஒரு நாளைக்கு நீ செத்த, அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அந்த போஸ்ட்மேன் வந்து லிண்டா வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஃப்ராங்க் அனுப்பின எல்லா லெட்டர்ஸும் லிண்டாவும் படிப்பாங்க. அது படித்ததுக்கப்புறம் லிண்டா அந்த லெட்டர் எல்லாமே கிழிச்சு போட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லிண்டாவும் பிரெண்டனும் பிரேக்கப் பண்ணிடுவாங்க. பிரெண்டன் லிண்டாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். லிண்டாவோட 2வது பையன் டிம் அப்பப்போ ஃபுட்பால் ட்ரைனிங்கு போவான். ஸோ லிண்டாக்கு காடி இல்லாதனால அந்த ஃபுட்பால் கோச் தான் லிண்டா வீட்டுக்கு வந்து டிம் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்பால் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து வீட்டில் இறக்கி விடுவாங்க. டீமும் அந்த ஃபுட்பால் கோச்சை ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. டீம் அந்த ஃபுட்பால் கோச்சை ஒரு அப்பாவாக பார்ப்பான். ஏன்னா காசு விஷயத்தில் வந்து அந்த ஃபுட்பால் கோச் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று, அந்த ஃபுட்பால் கோச் டீம் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும்ல, லைக் ஓகே லிண்டாக்கு வந்து காடி இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், டீமை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்பால் ட்ரைனிங்க்கு இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் இறக்கி விடுவோம். மத்தியானம் 1 மணிக்கு லிண்டா கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. லிண்டாவோட மொதல் பையன் ஜெஃப் கிச்சனுக்கு வந்து எனக்கு பசிக்குதுமான்னு அந்த மாதிரி கேட்டான். அப்புறம் லிண்டாவை சொன்னாங்க, இருடாமல் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ் டைம் குடுறா. இது சொன்னதுக்கப்புறம் ஜெஃப் கடுப்பாய் அவங்க அம்மா கிட்டே கத்திட்டா, ஏம்மா லேட் ஆக்குறீங்க, நீங்கள் எப்போவுமே லேட் ஆக்குறீங்கம்மா, உங்களுக்கு தான் தெரியுமா எனக்கு பசிக்குதுன்னு, அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் பைசிக்கல் சாவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவள் வெளியாயிட்டான். லிண்டாவும் அவங்களோட மொதல் பையன் ஜெஃப் இப்படி தான் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன வயசுக்கு வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களே சேர்ந்துப்பாங்க. லிண்டாவும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு சொன்னாங்க, ஜெஃப் உங்கள் வீட்டுக்கு தான் வரான் போலாமா, அப்படி அவன் வந்தானா சாப்பாடு போடுங்க, பாவம் அவனுக்கு வேறு ரொம்ப பசிக்குது, அதுக்கப்புறம் ராத்திரி வீட்டில் இறக்கி விட்ருங்க. அப்புறம் லிண்டாவோட அம்மாவும் சொன்னாங்க, சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லிண்டாவோட பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தாங்க. வந்துட்டு கதவு தட்டிட்டு அதுக்கப்புறம் லிண்டா அந்த கதவு திறந்து பார்க்குறாங்க. அந்த பர்சன் பார்த்ததுக்கப்புறம் லிண்டாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா வந்தது யாருன்னா லிண்டாவோட அக்கா, அவங்க பேர் வந்து ஜூடியை உழுக வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதவும் சாத்திட்டு 2 பேரும் அப்படி கிச்சனுக்கு போயிட்டு ஹாட் சாக்லேட் குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஜூடி லிண்டா கிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரி வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கே, மறக்காமல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துரு. லிண்டாவும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூடி அவங்களோட ஹாட் சாக்லேட் குடிச்சதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. 5 நிமிஷம் கழிச்சு லிண்டாவோட 2வது பையன் டிம் ஃபுட்பால் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். லிண்டா டீம் கிட்ட சொன்னாங்க, டே பெரியம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குடா, வாடா போகலாம். அப்புறம் டீமும் சொன்னால் சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி 8 மணிக்கு லிண்டாவும் டீமும் ஜூடி வீட்டுக்கு போனாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு போல். சில பேர் பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க, கேம்ஸும் விளாண்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சில பேரும் தண்ணியும் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராத்திரி 11 மணிக்கு லிண்டாவும் டீமும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களோட மொதல் பையன் ஜெஃப் பாட்டி வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டான். மத்தியானம் ஜெஃப் அவங்க அம்மா கிட்ட கத்துனது அவனுக்கு ஒரு மாதிரியாச்சு போல். அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுந்துக்கிட்டே சொன்னாம்மா, சாரிம்மா
தெரியாமல் கத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னான். அப்புறம் லிண்டாவை ஜெஃபோட கண்ணீரெலாம் தொடச்சி விட்டு, சேர்றா என்ன நடந்தாலும் நீ என்னோட பையன்டான்னு சொல்லிட்டு ஜெஃபோட நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெஃபை போயிட்டு தூங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஜெஃப், டிம் அண்ட் லிண்டா அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் 8:30 மணிக்கு ஜூடி லிண்டா கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு லிண்டாவோட வீட்டுக்கு போனாங்க. ஜூடி லிண்டா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கதவு தட்டினாங்க. ஆனால் ஜூடி லிண்டாவோட வீட்டு கதவு தட்டுறப்ப யாருமே கதவு திறக்கலை. ஸோ மறுபடியும் திருப்பி கதவு தட்டினாங்க. ஆனால் இந்த வாட்டி வேகமாக தட்டினாங்க. ஆனால் அப்பயும் யாரும் கதவை திறக்கலை. ஜூடியோ ஒரு மாதிரி பிளர் ஆயிட்டா. என்னடா இது, எப்பவுமே லிண்டா சீக்கிரமாக எழுந்திருவாள், இன்னைக்கு மட்டும் ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஒருவேளை நேற்று தண்ணி அடிச்சனாலையோ? ஸோ அவங்க எழுப்பி விடுறதுக்கு லிண்டாவோட ரூம் ஜன்னல் கிட்ட போனாங்க. ஜூடி லிண்டாவோட ரூம் ஜன்னல் கிட்ட போகிறப்ப தூரத்துலேருந்து லிண்டாவோட ஜன்னல் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் என்னமோ ஒன்று நோட்டீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியுது லிண்டாவோட ரூம் ஜன்னல் லேசா இல்லை, ஒரு சைட் ஃபுல்லாக அப்படி திறந்துருக்கு. அவங்களும் முழிக்கிறா. அவங்க ஜூடி ஏற்கனவே பிளர் ஆகிட்டா. அது பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பிளர் ஆகிட்டாங்க. என்னடா இது, லிண்டா ஒரு மாதிரி செக்யூர்டாக பேசுகிறேன்னா சார், எப்பவுமே தூங்குறப்ப கதவை லாக் பண்ணுவா, இது என்ன இது ஒரு மாதிரி புதுசாக இருக்கு. ஸோ ஜூடி லிண்டாவோட ரூம் ஜன்னல் கிட்ட போயிட்டாங்க. கிரா ரூம் ஜன்னல் இங்கே இருக்கே, ஜூடி இங்கே இருக்காங்க. அந்த ரூம் ஜன்னல் ஒரு சைட் ஃபுல்லாக திறந்துருக்குல்ல. ஓகே, அந்த ஜன்னலுக்குள்ளே ஒரு கேர்டன் இருக்கு. அந்த கேர்ட்டனை லேசாக நவுத்தி ஜூடி தலை உழுக்கு விடுறாங்க. லிண்டாவோட ரூம்குள்ளே என்னமோ ஒன்று பார்த்தாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் பயத்தில் கத்தி பட்டுன்னு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. காலையில் 9 மணிக்கு லிண்டா வீட்டுக்குள்ளே அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸோ ரிப்போர்ட்டர்ஸோ இருந்தாங்க. ஜூடி லிண்டா ரூம்குள்ளே என்னத்தை பார்த்தாங்கன்னா ஒரு டெட் பாடியை பார்த்தாங்க. போலீஸ் அந்த பாடியை செக் பண்ணதில்லை. அவங்களுக்கு தெரிய வந்தது எவனோ ஒருத்தா இல்லைன்னா ஒருத்தி இந்த பர்சனை கொடூரமாக சாவடிச்சிருக்காங்க. இன்னொன்று போலீஸ் அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணதில்லை. அந்த டெட் பாடி, அந்த விக்டம் ஒரு 31 வயசு 2 பசங்களுக்கு ஒரு அம்மா, லிண்டா இறந்துட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போலீஸ் என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா லிண்டாவோட 2 பசங்க இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்துன்னு தெரியாமல் இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் அவங்கள எழுப்பி விட்டு சொன்னாங்க, உங்கள் அம்மா இறந்துட்டாங்கடா. இந்த கேஸ் டிடெக்டிவ் எட்கர் பிக்கெட்க்கு அசைன் பண்ணாங்க. இவர் தான் இந்த டவுனில் பெஸ்ட்டான ஒரு டிடெக்டிவ் எட்கர் லிண்டாவோட ரூமுக்கு போனாங்க. போனதுக்கப்புறம் லிண்டாவோட பாடியை பார்க்குறாரு. அவர் பார்த்ததில்ல, லிண்டாவோட கழுத்தில் எவனும் ஒரு இரும்பு ஹேங்கர் எடுத்து லிண்டாவை நெரிச்சி கொண்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் லிண்டா சட்டை இல்லாமல் இருக்காங்க. அவங்க பெட்ஷீட்டில் அவ்வளோ ரத்தமாக இருந்துச்சு. ஸோ டிடெக்டிவ் எட்கருக்கு தெரிய வந்துச்சு, எவனோ லிண்டாவை ரேப் பண்ணி கொண்டு இருக்கலாம். எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு டிடெக்டிவ் எட்கர் லிண்டாவோட வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாரு. அவர் பார்த்ததில்ல எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கல. அவரும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாரு, ஒரு மாதிரி பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து துடைக்கிறாரு. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஜன்னல் கிட்ட போனார். அவர் ஜன்னல் கிட்ட போனதில்லை, ஒரு ஹேண்ட் பிரிண்ட் கிடச்சிது. அந்த ஹேண்ட் பிரிண்ட் ஜன்னல் கிட்ட கிடச்சதுனால டிடெக்டிவ் எட்கருக்கு தெரிய வந்தது, ஓகே, இந்த கொலைகாரன் ஜன்னல் மூலியமாக பூந்து லிண்டாவை கொண்டு இருக்கலாம். அந்த ஹேண்ட் பிரிண்ட் யாரோடன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டிவ் எட்கர் நேற்று ராத்திரி ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் அங்கெல்லாம் போனாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு அவங்களாம் விசாரிச்சுட்டு அவங்க எல்லாரோட ஹேண்ட் பிரிண்ட் எடுத்து டிடெக்டிவ் எட்கர் அந்த ஹேண்ட் பிரிண்ட் எடுத்து லேப்க்கு அனுப்பிட்டாரு. 24 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது லிண்டா இறந்து மறுநாள் லேப்லேருந்து டிடெக்டிவ் எட்கருக்கு கால் வந்திருக்கு. கால் பண்ணுறீங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அனுப்பின ஹேண்ட் பிரிண்ட் எல்லாமே மேட்ச் ஆகலை. டிடெக்டிவ் எட்கர் அவர் முழிக்கிறாரு, என்னடா இது, நான் அனுப்பின எல்லா ஹேண்ட் பிரிண்டும் ஒரு எதுவுமே மேட்ச் ஆகலையா? ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணார், லிண்டாவோட ஃபேமிலியை போயிட்டு மறுபடியும் விசாரித்தாங்க. ஒன்று கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஜூடி கிட்ட பேசினாங்க. அப்புறம் ஜூடி டிடெக்டிவ் எட்கர் கிட்ட சொன்னாங்க, லிண்டாக்கு ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கு, அவன் பேர் ஃப்ராங்க். டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி நான் உன்னை சாவடிச்சிருவேன், நான் உன்னை கொன்னுருவேன், அந்த மாதிரி லெட்டர்லாம் லிண்டாக்கு அனுப்புவான். அப்புறம் பிரெண்டன் ஃபவுலர், லிண்டாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். லிண்டா இறந்து 2 நாள் முன்னாடி தான் 2 பேருமே பிரேக்கப்பே பண்ணாங்க. ஸோ அவனை கூட இருக்கலாம்.
பிராண்டன் கிட்டேயா இருக்கிறனால போலீஸ் பிராண்டனுக்கு கால் பண்ணிட்டு விசாரிக்கிறதுக்கு பிராண்டனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. பிராண்டனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். டிடெக்டிவ் எட்கர் பிராண்டன் கிட்ட கேள்வி கேட்குறாரு. பிராண்டன், அந்த ராத்திரியில் நீ எங்கே இருந்த? பிராண்டனும், நான் வீட்டில் ஃபேமிலியோட படம் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளனா நான் என் ஃபேமிலி நம்பர் நான் தரேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கேளுங்கன்னு அப்படி பிராண்டன் கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். டிடெக்டிவ் எட்கர் என்ன பண்ணாருன்னா பிராண்டனோட ஃபேமிலிக்கு கால் பண்ணிவிட்டு கேட்டாங்க, பிராண்டன் அந்த ராத்திரியில் எங்கே இருந்தான்? அப்புறம் பிராண்டனோட அப்பா அம்மா எல்லோரும் சேர்த்து தான் சொன்னாங்க, பிராண்டன் வீட்டில் நம்ம கூட தான் படம் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் டிடெக்டிவ் எட்கர் இதெல்லாம் நம்பலை. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா பிராண்டனை வந்து லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்படி எடுத்ததில் பிராண்டனை வந்து பாஸ் பண்ண, விச் மீன்ஸ் அவன் வந்து பொய் சொல்லலை. இன்னொன்று ஹேண்ட் பிரிண்டும் மேட்ச் ஆகலை. அதே மாதிரி லிண்டாவோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் பண்ணாங்க. அவன் என்ன சொன்னான்னா அந்த ராத்திரியில் அவன் வந்து டவுன்லேயே இல்லையா, அவன் வேறு ஊரில் இருந்தானா. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் எட்கர் வந்து ஸ்லைட்டாக ஒரு மாதிரி நம்பலை. இதெல்லாம் நம்ப மாட்டேங்க தெரிஞ்சும் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன பண்ணான்னா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து டிடெக்டிவ் எட்கர் கிட்ட காமிச்சாங்க. இதுதான் ப்ரூஃப், நான் வந்து டவுனில் இல்லை. இன்னொன்று ஹேண்ட் பிரிண்டும் மேட்ச் ஆகலை. டிடெக்டிவ் எட்கர் அவர் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னடா இது, சஸ்பெக்ட் பண்ணுற ஆளுங்க எல்லாமே கொலைக்காரன் இல்லையே. இன்னொன்று லிண்டா இறந்த ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் அந்த கொலைக்காரனை இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து உட்காந்தாரு. அவர் உட்காந்து எல்லாமே ரீகால் பேக் பண்ணுறாரு. லிண்டாவோட ஃபேமிலி கிட்ட பேசுனது எல்லாமே ரீகால் பேக் பண்ணுறாரு. அப்புறம் பட்டுன்னு கண்ணு திறந்தாரு. ஓகே, ஜூடி சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. விசாரிக்கிற டைமில் ஜூடி என்ன சொன்னாங்கன்னா லிண்டாவும் ஜெஃபும் அப்பப்போ சண்டை போடுவாங்க. ப்ளஸ் லிண்டாவோட ரூமும் ஜெஃபோட ரூமும் பக்கத்தில் தான் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜெஃப்பை போய் விசாரித்தாங்க. டிடெக்டிவ் எட்கர் ஜெஃப் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஜெஃப், ஓ ரூமும் அம்மா ரூமும் பக்கத்தில் தானே இருக்கு, அந்த டைம் உங்கள் அம்மா கத்துறப்ப உனக்கு எதுவுமே கேட்கல, இல்லை நீயே உங்கள் அம்மாவை கொன்னுட்டியா? இது கேட்டதுக்கப்புறம் ஜெஃப்க்கு ஒரு மாதிரி கோமாயிருச்சு. அவர் டிடெக்டிவ் எட்கர் கிட்ட கேட்குறான், நீங்கள் என்ன லூஸா? நானும் அம்மாவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சண்டை போடுவோம், அம்மாவும் பையனும் இந்த மாதிரி சண்டை போடுவாங்க தான், அதுக்கப்புறம் நாளைக்கு அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க. நான் ஏன் எங்கள் அம்மாவை போட்டு தள்ளணும்? ப்ளஸ் அவன் எங்கள் அம்மா, நான் ஏன் எங்கள் அம்மா சாவடிக்கணும்? அந்த டைமில் கத்துறப்ப ஏதாச்சும் ஒன்று விளங்குனுச்சுன்னா நானே போய் காப்பாற்றிருப்பேன். டிடெக்டிவ் எட்கருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. ஐயோ, அவசரப்பட்டு பையனை சந்தேகப்பட்டோமே. இன்னொன்று, இஃப் ஜெஃபை வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருந்தானா அவள் பக்கத்துலேயே பண்ணியிருப்பானே, ஏன் ஜன்னல் மூலியமாக போகணும்? அப்பயும் விடலை. ஜெஃபோட ஹேண்ட் பிரிண்டும் எடுத்தாங்க. அந்த ஹேண்ட் பிரிண்டும் மேட்ச் ஆகலை. லிண்டா இறந்து 2 மாதத்துக்கு அப்புறம் அப்பயும் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்க முடியல. டவுனில் இருக்கிறது பெஸ்ட்டான ஒரு டிடெக்டிவ் எட்கர், அவரும் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த கேஸை கிவ் அப் பண்ணாமல் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பித்தார். லிண்டாவோட எக்ஸ் ஹஸ்பண்டை விசாரித்தாங்க, க்ளூ கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பிரெண்டன் ஃபவுல், லிண்டாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், க்ளூ கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் லிண்டாவோட அம்மா அப்பா ஜூடி 2 பையனுங்க, பக்கத்து வீடு, அதுக்கு பக்கத்து வீடு, அப்பயும் டிடெக்டிவ் எட்கர் க்ளூ கண்டுபிடிக்க முடியல. இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம, அந்த கொலைக்காரனும் கண்டுபிடிக்காம டிடெக்டிவ் எட்கருக்கு வயசாகி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2001 லிண்டா இறந்து 20 வருஷம் கழிச்சு அந்த டைம் டிடெக்டிவ் பிராட் அவர் ஆஃபீஸ் டேபிளில் அவ்வளோ பழைய அன்சால்வ் கேஸ் ஃபைல்ஸ் இருந்துச்சு. டிடெக்டிவ் பிராட் அந்த கேஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் ஒரு கேஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு, லிண்டாவோட கேஸ். 1981 அந்த டைமில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இது 2001, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும். டிடெக்டிவ் பிராட் நினச்சிக்கிட்டாரு, ஓகே ஹேண்ட் பிரிண்ட் இருக்குது, அதில் கண்டிப்பாக டிஎன்ஏ இருக்கும். ஸோ நம்மளோட வேலை என்னென்னா டிடெக்டிவ் எட்கர் சஸ்பெக்ட் பண்ணுற ஆளுங்க வந்து அவங்களோட டிஎன்ஏ எடுத்து பார்ப்போம். 20 வருஷமாக சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் டிடெக்டிவ் பிராட் அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணார். ரீஓப்பன் பண்ணிவிட்டு வேலை என்ன பண்ணார்னா அந்த டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக லிண்டாவோட ஃபேமிலியை போயிட்டு மீட் பண்ணார். அது மட்டும் இல்லை, அந்த ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் போயிட்டு எல்லோரும் போயிட்டு மீட் பண்ணார். டிடெக்டிவ் பிராட் ஜெஃப் கிட்டேயோ டீம் கிட்டேயோ ஒன்று தான் ப்ராமிஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, கவலைப்படாத,
அந்த கொலைக்காரனை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன். இது சொன்னதுக்கப்புறம் ஜெஃப்கோ டீமுக்கோ ஒரு மாதிரி அழுவ வந்துருச்சு. ஏன்னா 20 வருஷமா அவங்க அம்மா இறந்து 20 வருஷமா அந்த கொலைக்காரனை இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ டிடெக்டிவ் பிரெட் அந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணதுனால 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இந்த கொலைக்காரனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. டிடெக்டிவ் பிரெட் லிண்டாவோட அம்மா கிட்ட கேட்டாங்க, லிண்டா இறந்ததுக்கப்புறம் இந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? லிண்டாவோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. லிண்டா இறந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. 2 பேரும் நைட்னு ஒன்று வந்தால் ரொம்ப பயப்படுவாங்க. தூங்குகிற டைமில் தலகாணி கீழே ஒரு கத்தி வச்சுக்கிட்டு தான் தூங்குவாங்களாம். ஜெஃப் அவன் நல்லா படித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான். இன்னொன்று டிம் ஃபுட்பால் கரியரை பார்த்து இப்போ அவன் ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருக்கான். டிடெக்டிவ் பிரெட் எல்லாரையும் விசாரிச்சதுக்கப்புறம் எல்லாரோட டிஎன்ஏ எடுத்து அவங்க லேப்க்கு அனுப்பிட்டார். லேப்க்கு அனுப்பினதுக்கப்புறம் 24 hours கழிச்சு எந்த ஒரு டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை. அவர் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டார். என்னடா இது, ஹேண்ட் பிரிண்ட்க்கு மேட்ச் ஆகலை. ஓகே ஃபைன், டிஎன்ஏ கூடியம்மா. அப்புறம் யோசிக்கிறாரு, லைக் ஒருவேளை இந்த கொலைக்காரன் ஒரு ரேண்டமான ஆளோ, மேபி லிண்டா எங்கேயாச்சும் கடைக்கு போகிறப்ப எவனோ லிண்டாவை பார்த்து ஒன் சைடாக லவ் பண்ணி அப்புறம் ராத்திரியில் லிண்டாவை கொலை பண்ணியிருக்கலாம். அவருக்கு பட்டுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, இதே மாதிரி சிமிலரான கேஸ் இருக்கா இல்லையான்னு சும்மா தேடி பார்ப்போன்னு போய் செக் பண்ணார். அவரும் தேடுறாரு, அலசி புந்த தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி தேடினால ஒரு கேஸ் கிடச்சிருக்கு. சிமிலராக லிண்டாவோட கேஸ் மாதிரி ஒரு கேஸ் மாட்டுனுச்சு. 1982 லிண்டா இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ஜிம்மி ஆல்மன்னு ஒருத்தர் பிடிப்பட்டான். ஜிம்மி என்ன பண்ணான்னா, ஒரு 10 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். அதுவும் ஜன்னல் மூலியமாக தான் பூந்து தான் அந்த பிள்ளைய ரேப் பண்ணான். அதுவும் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, லிண்டா வீடு எங்கே இருக்குன்னா ஒரு 10 வீடு தாண்டி அந்த க்ரைம் சீன் இங்கே தான் நடந்தது. டிடெக்டிவ் பிரெட் நினச்சிக்கிட்டாரு, ஓகே இவன் தான் போல், இவன் தான் கண்டிப்பாக இவன் தான் செஞ்சுருப்பான். பட்டன் என்ன பண்ணார், ஜிம்மி வீட்டுக்கு போனார். ஜிம்மி வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினார். கதவோ திறந்துச்சு. ஆனால் கதவை திறந்தது ஜிம்மி இல்லை, ஜிம்மியோட அம்மா. டிடெக்டிவ் வெக்கா அவருக்கு பிளர் ஆகிட்டார். எங்கே ஜிம்மியை காணோம். அப்புறம் ஜிம்மியோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஜிம்மி இல்லை, ஜிம்மி செத்து ரொம்ப நாள் ஆச்சு. டிடெக்டிவ் வெட்கா ஜிம்மியை செத்துது அவர் கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த டிஎன்ஏ ஒரு 10% மேட்ச் ஆகுனாலும் அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த கொலைக்காரன் யாருன்னு. ஸோ டிடெக்டிவ் பிரெட் என்ன பண்ணார், ஜிம்மியோட அம்மாவோட டிஎன்ஏ எடுத்து லேப்க்கு அனுப்பினார். லேப்க்கு அனுப்பினதுக்கப்புறம் அவரும் வெயிட் பண்ணுறாரு. ஓகே இதுதான் இவன் தான், கண்டிப்பாக இவன் தான் செஞ்சுருப்பான். அவரும் வெயிட் பண்ணுறாரு அந்த ரிசல்ட் வர வரைக்கும். ஓகே இதுதான் மேட்ச் ஆக போகுது, நம்ம வெயிட் பண்ணுவோம், பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். பட்டுன்னு லேப்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணுறவங்க என்ன சொன்னீங்கன்னா, ஹலோ மிஸ்டர் பிரெட், நீங்கள் அனுப்பின இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகலை. டிடெக்டிவ் பிரெட் அவர் பல்லு கடிச்சிக்கிட்டு ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சார். ஆனால் டிடெக்டிவ் பிரெட் இந்த கேஸ் ஒன்றும் கிவ் அப் பண்ணல. யார் யாரெல்லாம் சஸ்பெக்ட் பண்ணுறாரு, யார் யாரெல்லோட டிஎன்ஏ எடுக்கிறாரு, லேப்க்கு அனுப்புகிறாரு, டிஎன்ஏ மேட்ச் ஆகாது. டிடெக்டிவ் பிரெட் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி 10 வருஷமாச்சு. அதாவது லிண்டா இருந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அந்த கொலைக்காரனை டிடெக்டிவ் பிரெட் அவரால் கண்டுபிடிக்க முடியல. 2005 டிடெக்டிவ் பிரெட்க்கு வயசாயிருச்சு. அவர் ஜெஃப்க்கு கால் பண்ணி சொன்னார், என்னை மன்னிச்சிட்றா, அந்த கொலைக்காரனை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அவரும் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி அந்த கேஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2019 இப்போ அவர் டிடெக்டிவ் பிரெட் இல்லை, இப்போ அவர் மிஸ்டர் பிரெட் சோஃபாவில் உட்காந்து பொண்டாட்டி கூட டிவி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து நேராக வீட்டு வெளியே போயிட்டு அந்த கால் எடுத்து பேசுகிறாரு. ஹலோ யார் இது? அப்புறம் கால் பண்ணுறீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஹாய் மிஸ்டர் பிரெட், நான் தான் லிண்டா கேஸ்க்கு புது டிடெக்டிவ். மிஸ்டர் பிரெட்டும் சொன்னார், ஓ ஆமாவா, என் ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமா? அப்புறம் அந்த புது டிடெக்டிவ் என்ன சொன்னீங்கன்னா, இல்லை உங்கள் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். லிண்டாவோட கேஸ் அந்த கொலைக்காரனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மிஸ்டர் பிரெட்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? யாரு? அப்புறம் அந்த புது டிடெக்டிவ் அந்த பேரை சொன்னாங்க. அந்த பேரை சொன்னதுக்கப்புறம் டிடெக்டிவ் பிரெட்க்கு அவரால் நம்ப முடியல. அவரோட மூளை ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது.
ஏன்னா அந்த கொலைக்காரன் இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கான். 38 வருஷம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் டிஎன்ஏ எவிடன்ஸ் பேஸ் பண்ணி செப்டம்பர் 4, 1981 விடிய காலையில் 3 மணிக்கு லிண்டாக்கு நடந்தது இதுதான். லிண்டாவோ டீம் ஜூடி வீட்டில் இருக்கிறப்ப அந்த கொலைக்காரன் லிண்டாவோட ரூம் ஜன்னல் மூலியமாக பூந்து லிண்டாவோட க்ளாசெட்குள்ளே அவ்வளோ நேரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் லிண்டாவோ டீம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ஜெஃபோ அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். லிண்டாவும் ஜெஃப் கொஞ்ச நேரம் பேசி அழுந்துக்கிட்டு லிண்டா அவங்களோட பையனோட கண்ணிலாம் தொடச்சி விட்டு முத்தம் கொடுத்துட்டு அவங்களும் ரூமுக்கு போனாங்க. அந்த கொலைக்காரன் லிண்டா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவ்வளோ நேரம் க்ளாசெட்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். லிண்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆனுச்சு. லைக் யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அவங்களால தூங்க முடியல. அப்புறம் விடியக்காலைல 3 மணிக்கு தான் அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. அவங்க க்ளாசெட்குள்ளே ஆள் இருக்குன்னு தெரியாமல் அவங்களும் தூங்கிட்டாங்க. லிண்டா தூங்கினதுக்கப்புறம் க்ளாசெட்குள்ளே இருந்த அந்த கொலைக்காரன் ஒரு இரும்பு ஹேங்கை எடுத்து அந்த க்ளாசெட்குள்ளே வெளியாகி லிண்டாவை நெரிச்சு கொன்னுட்டான். அதுக்கப்புறம் லிண்டாவை ரேப் பண்ணி அந்த சேனல் மூலிமா எஸ்கேப் ஆகிட்டான். லிண்டாவை கொன்னதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து லிண்டாவோட அம்மா வீட்டுக்கு போனான். ஃபுட்பால் ட்ரைனிங்காக ஒரு பையனை பிக்கப் பண்ண போனான். ஜோசப் மில்ஸ் டீமோட ஃபுட்பால் கோச். லிண்டாக்கு காடி இல்லாதனால இந்த ஃபுட்பால் கோச் தான் டீமை பிக்கப்பும் ட்ராப்பப் பண்ணுவான். ஆனால் ஆக்சுவலி அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகல, லிண்டாவை பார்க்குறதுக்காக போனான். இவனுக்கும் லிண்டா மேலே ஒரு கண்ணு. லிண்டாக்கு இவனை அட்டென்ஷன் கொடுக்காதனால அவனுக்கு ஒரு வெறி வந்துருச்சு. அந்த வெறியில் லிண்டாவை கொன்னுட்டான். லிண்டா இறந்ததுக்கப்புறம் டீம் அவனோட ஃபுட்பால் கோச் கிட்ட தான் கட்டி பிடிச்சி அழுந்தான். ஸோ அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவனும் அவனோட ஃபுட்பால் கோச் எடுத்த ஃபோட்டோ ஹாலில் மாட்டி வச்சுருந்தான். பட் அவனுக்கு தெரியாமல் போச்சு, பின்னாடி நிற்கிறது அப்பாவாக பார்த்தது ஒரு ஃபுட்பால் கோச். அவன்தான் அவங்க அம்மாவை கொன்னான். லிண்டா இறந்து 38 வருஷம் கழிச்சு டிசம்பர் 2019 போலீஸ் அந்த கொலைக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கதை முடிஞ்சிருச்சு காய்ஸ். கதை முடிந்து விட்டது. பினிஷ். இப்போ மணி என்ன தெரியுமா? 6 மணிக்கு 6 மணிக்கு 6 மணிக்கு மத்தியானம் இல்லை, 6 மணிக்கு காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்த. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என் புது கூட்டாளி எப்படி தோக்கா இருக்கானா? அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டிங்கின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், பாய்.